உங்க மனம் பாத்தீங்கன்னா இந்த சுய சந்தேகம், சுயமறுப்பு, சுயவெறுப்பு பேய் மாதிரி பிடிச்சிட்டு சகலவிதமான பர்வர்ஷன்ஸையும் கொண்டு வந்து, அது மட்டும் இல்ல இந்த ஒரு சின்ன யோகா பண்ற விவகாரத்தை கூட இப்ப என்ன பண்ண போறோம், காலையில எந்திரி யோகா எல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் ரொம்ப நாள் வாழ்ந்து மட்டும் என்ன பண்ணிட போறோம், சாதிச்சிட போறோம், இது ஏதோ கியூட்டா நினைக்கிறது. அப்ப சீக்கிரம் செத்து தொலை, யார் வேணாங்கிறது, அட்லீஸ்ட் வில் எழுதி வச்சிரு, இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு எப்படி நான் உடம்ப மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனால ரொம்ப நாள் வண்டி ஓடாது அப்படின்னு அந்த முடிவுக்காவது வா. அதுவும் வரமாட்டோம். அதாவது அந்த அளவுக்கு சாவ நேரடியா பார்க்கறதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. ஒரு விதமான மாயை கிரீட்லயே தொங்கிட்டு இருக்கிறது. எப்படியோ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாரு. அப்படியே ஒரு பறக்கிற குதிரையில ஒரு இளவரசன் வந்து அப்படியே நம்மளை தூக்கி அந்த பறக்கிற குதிரையில வச்சுக்கிட்டு பறந்து போயிருவாரு. அந்த லோகத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும், ஜாலியா இருக்கலாம், ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழலாம் அப்படின்னு லூசுத்தனமா இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து செத்து போயிடுறது. நீங்கள் தான் உங்களை உயர்த்த வேண்டும், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும்.